ஹேர் ஃபால் ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜெனட்டிக்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸாலையும் டிப்ரெஷனாலையும் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சீக்கிரமாக வந்து இந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இந்த இளநரை, இது எல்லாத்துக்குமே ரெமெடியே இல்லையா அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கிற சமயத்தில் தான் எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பெரிய டிசீஸுக்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சரி செய்யக்கூடியது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெமெடியை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம், ஒரு யூனிவர்சலான ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். இந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ரெகுலராக பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன், ஒரு சூப்பர் ரெமெடி, ஒரு கிட் வழியாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். விலை வந்து ரொம்ப கம்மியான விலையில் ஈஸியாக எல்லாருமே வாங்கணும், எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் விலை ரொம்ப குறைவான ஒரு விலையில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கிட்டு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் கேர் கிட். இந்த ஹேர் கேர் கிட்டில் என்னென்ன இருக்குது, ஹேர் ஃபால் ஏன் வருது அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் கேர் கிட்டு இந்த யூனிவர்சலான ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சூப்பரான மலர் மருந்து, இந்திய மலர் மருந்தெல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷனாக மேக் பண்ணி நாங்கள் ஒரு கிட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது. தாத்தாக்கு இருந்தது எனக்கு வந்தது, அப்பாவுக்கு இருந்தது எனக்கு வந்தது. ஸோ இந்த ஜெனட்டிக்ஸால் ஹேர் ஃபால் ஆகிறதுன்றது ரொம்ப காமன். ஸோ அதே நம்மளால் சரி பண்ண முடியும்னா கட்டாயமாக முடியும். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் மேக் பண்ணி தான் நம்ம இந்த இந்திய மலர் மருந்துலேருந்து நம்ம ஒரு காம்பினேஷன் மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, பயம், டிப்ரெஷனு, எனக்கு வேலை கிடைக்கல, அதனால் ஒரு கோபம், நமக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய இந்த பாஸ்ட் தாட்ஸும் ஃப்யூச்சர் தாட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷஃப்லிங் ஆஃப் தாட்ஸாலையும் ஸ்ட்ரெஸ்ஸாலையும் டிப்ரெஷனாலையும் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சீக்கிரமாக வந்து இந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இந்த இளநரை, அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு முக்கிய ரீசன் வந்து இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு நம்ம பேட்ச் மருந்து நிறையவே பயன்படுது. ஸோ நம்ம நிறையவே அதுக்கான டீட்டெயில் பார்த்துருப்போம். பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து மனதிற்கான மருந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குன்னா இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடியோட இந்த இந்தியன் ஃப்ளவர் நீங்கள் எடுக்கிறப்போ, இந்த கிட் எடுக்கிறப்போ ரிசல்ட்டு ரொம்ப வேகமாக வரும். அதை நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொடுத்ததுனால தான் ஒரு கிட்டாகவே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிட்டில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெமிக்கல்ஸ். ஸோ நம்ம தேவையில்லாத ஷாம்பூ, நிறைய விதமான கண்டிஷ்னர்ஸும் மாய்ஸ்சரைசர்ஸும் யூஸ் பண்ணி நம்ம முடியை எவ்வளோ கெடுக்க முடியுமோ அவ்வளோ கெடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் கேருக்காகவே அதுக்கு கெமிக்கலுக்காக. ஸோ ஹேர் கேரை நம்ம எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கணுமோ அப்படி பார்க்காம அதுக்கு திருப்பி கெமிக்கல் யூஸ் பண்ணி அதோடைய சைடு எஃபெக்டாக சீக்கிரமாக சொட்டை விழுது. நிறைய பேருக்கு சீக்கிரமாக சொட்டை விழுறதுக்கு ரீசனே வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான். அதில் வர அலர்ஜியும் அதில் வர சைடு எஃபெக்ட்ஸும் தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இந்த இளநரையோ இந்த சொட்டையோ விடுறதுக்கு காரணம் அதெல்லாம் தான். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அண்டு பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம முடிக்கு பராமரிப்பு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். ஏதோ இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு எண்ணெயை வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் மாய்ஸ்சரைசர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பவுடர்ஸ் தேவையில்லாமல் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பவுடர்லாம் கொட்டி செட் பண்ணுறாங்க. ஜெல்லு, பவுடர் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த தலையை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செஞ்சு ஆக மொத்தத்தில் அந்த தலைமுடி அப்படின்றத இல்லாமல் போயிடுது. நம்ம தலைமுடிக்காக எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளோ அதுக்காக முயற்சி செய்கிறோமோ அந்த தலைமுடியே இல்லாமல் போயிடுது. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இத்தனை விதமான ப்ராப்ளம்ஸால். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக நேச்சுரல் வே. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன். மலர்கள்லேருந்து எடுக்கக்கூடிய மருந்து தான் மலர் மருந்துன்றது. ஸோ இந்த இந்தியன் ஃப்ளவர்ஸு, மலர்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஃப்ளவர்ஸு ஜஸ்ட்டு நேச்சுரல் மெடிசன், நேச்சுரல் ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணி நம்ம மருந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதை உங்களுக்கு ஒரு கிட்டாக கம்மி விலையில் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ வேறு எதனாலலாம் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுறது, ஹேர் கலரிங் பண்ணுறது, டேண்ட்ரஃப். அந்த டேண்ட்ரஃபே ஹேர் ஃபால்க்கான ஒரு ரூட் காசு.
ஸோ அந்த டேண்ட்ரஃபால் நம்ம தலையை சுரிஞ்சு அதனால் வந்து இந்த ஹேர் ஃபால் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ காசஸ் இருக்கிறப்போ இது எல்லாத்துக்குமே ரெமிடியே இல்லையா அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கிற சமயத்தில் தான் எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பெரிய டிசீஸுக்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சரி செய்யக்கூடியது. அதுக்காக தான் இந்த ஹேர் கேர் கிட் அப்படின்றத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஹேர் கேருக்கு என்னென்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேசவர்த்தினி, அடுத்தது ரோஸ்மெரி, அடுத்தது ஆலோவேரா, பெப்பர்மின்ட், லாவெண்டர், ஜின்செங், ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி, கோட் பட்டன்ஸ், பிரம்மி, ஜட்டாமன்சி, ஆம்லா, அதை வந்து கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க, துளசி, ஹோலி பேசில் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ விதமான ஃப்ளவர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஹேர் கேர் கிட்டில். இது எல்லாமே நான் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்ததை ஒரு கிட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்து நல்ல ரிசல்ட்டு, ஃபாஸ்ட்டான ரிசல்ட் இருக்குது, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து வேகமாக வேலை செய்யும் அப்படின்றத எதிர்பார்க்கவே முடியல, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்ன பிறகு இதை எல்லாமே ஒரு கிட்டாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இவ்வளோ மருந்துமே உங்களுக்கு ஒரு காம்பினேஷனாக மேக் பண்ணி கொடுக்குறோம். ஸ்ட்ரெஸ்ஸால் ஹேர் ஃபால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஹேர் ஃபாலால் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெயினான இந்த கிட்டு. யங்ஸ்டர்ஸ் மெயினாக டோன்ட் வரி, அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் இதை மட்டுமே பயன்படுத்திட்டு நான் இதை பற்றி அதிகமாக பேசுகிறத விட நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஜென்யூனான ரிசல்ட்ஸு எப்படி இருந்தது, எப்படி ஆயிருக்குது, சரி ஆயிருக்குன்னா சரி ஆயிருக்குன்னு சொல்லுங்கள், சரி ஆகலைனாலும் அதை சொல்லுங்கள். நான் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை பற்றி நான் பேசுகிறேன்னா அதோடைய ரிசல்ட் எப்படி வரும்ன்றதை நீங்களே பார்க்கலாம். நீங்கள் அதில் கமெண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப ஜென்யூனான ரிசல்ட்ஸ் போடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிட்ட இந்த மலர் மருத்துவம் அப்படின்றத நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே வரோம். அதில் இந்த மலர் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.